எம்மை படைத்தவரே, பாதுகாப்பவரே, பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். உந்தன் சமூகமதில் இந்த நேரமதில் கூடினோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கூடினோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் இதயங்களில் உந்தன் வசனம் தாரும், பாதைக்கு வெளிச்சம் வசனம், பாதைக்கு வெளிச்சம் வசனம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே உங்கள் அனைவரையும் மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டுமாய் பாதைக்கு வெளிச்சம் யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சேனலிலே நாம் பிலிப்பிய நிருபத்தை தொடர்ச்சியாக கற்றுக்கொண்டு வருகிறோம். இதை பார்க்கிற அன்புக்குரியவர்களே, நீங்கள் தவறாமல் இதை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்தி இந்த திருப்பணியை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று உங்களை மிகுந்த அன்போடு கேட்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் அதிகமாக எதிர்பார்க்கிறோம். கீழ்கண்ட என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை அனுப்புமாறு உங்களை மிகுந்த அன்போடு கூட நினைவுபடுத்துகிறோம். பிலிப்பிய நிருபத்தினுடைய முதல் அதிகாரத்தை நாம் நிறைவு செய்து இரண்டாம் அதிகாரத்திற்கு கிறிஸ்தவ வாழ்வின் முன்மாதிரிகள் என்கிற தலைப்பிலே நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். பேட்டர்ன்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப் என்கிற தலைப்பிலே இரண்டாம் அதிகாரத்தை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய முன்மாதிரிகள், பேட்டர்ன் என்பதற்கு ஒரு நிறைவான முன்மாதிரி, ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் அல்லது பெர்ஃபெக்ட் மாடல் யார் என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனவேதான் பவுலடியார் இந்த இரண்டாம் அதிகாரத்தினுடைய முதல் பகுதியிலே கிறிஸ்துவின் சிந்தை உங்களிலே இருக்க கடவுது என்று சொல்லி துவங்குகிறார். துவங்கி கிறிஸ்து எப்படிப்பட்ட முன்மாதிரியை நமக்கு வைத்து போயிருக்கிறார் என்பதை முதல் 11 வசனங்களிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதை நாம் இதற்கு முந்தைய பகுதியிலே நாம் கற்றுக்கொண்டோம். இரண்டாவதாக ஒரு முன்மாதிரி, பவுலடியார் தன்னையே ஒரு முன்மாதிரியாக நிறுத்துகிறார். 12ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் முடிய உள்ள பகுதியை நீங்கள் படித்து பார்ப்பீர்களானால் பவுலடியார் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு முன்மாதிரியான வாழ்வுக்கு அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மாடலாக தன்னையே முன்னிறுத்துவதை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் 12ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம். 12ஆம் வசனம் ஆதலால் என்று சொல்லி துவங்குகிறது. ஆதலால் என்று சொன்னால் கிறிஸ்து ஒரு சிறந்த முன்மாதிரியாக, அவர் விட்டு கொடுக்கிறவராக, தன்னுடைய நிலையிலிருந்து கீழிறங்கி சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தினவராக காணப்படுகிறாரே, அப்படிப்பட்ட சிந்தை உடையவர்களாக நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எனவே பவுலடியார் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் 12வது வசனத்தை படிக்கிறேன். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும்போது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். இந்த வசனத்துல உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள், இந்த நிறைவு பகுதியை நான் உங்களுக்கு அழுத்தி சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய ரட்சிப்பு என்ற வார்த்தையை மீட்பு என்று அழைக்கலாம், புது வாழ்வு என்று அழைக்கலாம், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட ஒரு வாழ்வு என்று அழைக்கலாம். நீங்கள் அதை எப்படி அழைத்தாலும் சரி, இந்த மீட்பு வாழ்வு இது முழுமை பெறுவதற்கு, நிறைவேற முழுமை பெறுவதற்கு நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். அதற்கென்று நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும். இதற்கென்று நீங்கள் கடினமாக கவனத்தோடு இதற்குரிய செயல்களிலே தொடர்ந்து ஈடுபட வேண்டும் என்று சொல்லி பவுலடியார் நம்மை மிகுந்த அன்போடு கூட அழைக்கிறார். உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று பவுலடியாருடைய இந்த அழைப்பை நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறோம். பிரயாசப்படுங்கள் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் கடினமாக வேலை செய்யுங்கள். நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற அல்லது நம்முடைய ரட்சிப்பு முழுமை பெற மிகுந்த கவனமாய் கடினமாய் நாம் உழைக்க வேண்டியது அவசியம். ரட்சிப்பு என்பது இலவசம்தான். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக ஏற்படுத்தி வைத்த மீட்பு தான், ரட்சிப்பு தான், விடுதலை வாழ்வுதான், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட வாழ்வுதான். இவை எல்லாமே இந்த ரட்சிப்பு என்கிற வார்த்தைக்கு அர்த்தமாக நாம் சொல்லலாம். ஆனால் இது முழுமை பெற வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நிறைவேற்றின இந்த ரட்சிப்பு என் வாழ்விலே, நம் வாழ்விலே முழுமை பெற வேண்டும் என்றால், இதற்காக நாம் கடினமாய் உழைக்க வேண்டியது மிக மிக அவசியமாய் இருக்கிறது.
இந்த கடினமாய் உழைக்க வேண்டியது எப்படி என்பதை கீழ்காணும் 2 வசனங்களிலே பவுலடியார் நமக்கு மிக அழகாக சொல்லி காட்டுகிறார். நான் ஓடினது வீணானது அல்ல, நான் ஓடினது பிரயாசப்பட்டது, அதற்குரிய பலன் எனக்கு இருக்கிறது, இது வீணானது என்று நான் சொல்ல மாட்டேன். எனவே நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் அல்லது கடினமாக பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறேன். அது மட்டுமல்ல, நீங்களும் இந்த உலகத்திலே நீங்கள் சுடர்களைப் போல பிரகாசிக்க வேண்டிய நீங்கள், ரட்சிப்பின் வெளிச்சத்தை வெளிப்படுத்த வேண்டிய நீங்களும் கூட நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமல் செய்யுங்கள். எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமல் செய்யுங்க. அப்படியானால் என்ன அர்த்தம் என்றால், ஆண்டவருக்காக வாழுகிற அல்லது ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை அல்லது ரட்சிப்பின் தாக்கத்தை நாம் மகிழ்ச்சியோடு முழுமை பெறுவதற்கு உழைக்க வேண்டும். ஏனோ தானோ என்றோ அல்லது ஒரு அதிருப்தி மனப்பான்மையோடோ நாம் இதில் ஈடுபடக்கூடாது. ஒருவேளை ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிற இந்த ரட்சிப்பு முழுமை பெற வேண்டும் என்றால் அதிலே நாம் கடந்து செல்லுகிற பாதைகளிலே மேடுகளும் பள்ளங்களும் வரலாம். அதிலே நாம் எதிர்பார்த்தவைகள் நடக்கலாம், எதிர்பாராதவைகளும் நடக்கலாம். ஆனால் எதையும் முறுமுறுப்பில்லாமல், தர்க்கிப்பு இல்லாமல், அதாவது எதையும் வாக்குவாதத்தோடு அல்லது ஒரு போட்டி மனப்பான்மையோடு நிறைவேற்றாமல் முழுமையாக இதற்கென்று கடுமையாக உழைக்க வேண்டியது மிக மிக அவசியமாயிருக்கிறது. அதைத்தான் பவுலடியார் இந்த அழைப்பிலே நமக்கு நினைவுபடுத்துகிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே இந்த பிரயாசத்திலே, இந்த பிரயாசப்படுகிற இந்த வாழ்க்கை அனுபவங்களிலே நான் ஒருவேளை பலிப்பொருளாக வார்க்கப்பட்டு போனாலும் நான் இதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் என்று பவுலடியார் சொல்வதை பார்க்கிறோம். பலிப்பொருள் என்பது பழைய ஏற்பாட்டோடு தொடர்புடைய ஒரு வார்த்தை. ஆடோ அல்லது மாடோ அல்லது பறவைகளோ பலிப்பொருளாக பலிபீடத்தின் மேல் படைக்கப்படும். அப்படி படைக்கப்படும் போது அது பச்சை கரியாக அதற்குரிய மனத்தோடு பலிபீடத்தில் இருக்கும். ஆனால் பலிப்பொருள் படைக்கப்பட்ட பிற்பாடு, அது தீயினாலே அது சுட்டரிக்கப்பட்ட பிற்பாடு அதனுடைய மனம் மாறிவிடும், அதனுடைய நிறம் மாறிவிடும், அதனுடைய தன்மையும் மாறிவிடும், அது சாம்பலாக மாறிவிடும். எனவே பலிப்பொருளாக நான் என்னை அர்ப்பணிப்பதற்கு, வார்க்கப்படுவதற்கு ஆயத்தமாயிருக்கிறேன். அப்படியானால் அந்த ரட்சிப்பு நிறைவேற நான் பிரயாசப்பட வேண்டும் என்றால் என்னுடைய முழு தன்மையும் மாற வேண்டும், என்னுடைய முழு அடையாளங்களும் மாற வேண்டும். இந்த பழைய அடையாளங்களை வைத்துக் கொண்டு என்னுடைய கிறிஸ்துவின் ரட்சிப்பு என்னிலே நிறைவேறி கொண்டிருக்கிறது என்று நான் சொல்ல முடியாது. எனவே என்னுடைய முழு அடையாளமும் முழு தன்மைகளும் மாற வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மிடத்திலே இப்படிப்பட்ட மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். இதற்கு பவுலடியார் ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக நம் முன் வைக்கப்படுகிறார். இந்த நாளிலே பவுலடியாருடைய வாழ்வை நாம் நமக்குரிய கிறிஸ்தவ முன்மாதிரிகளில் ஒன்றாக நம் முன் வைக்கிறோம். ஏன்? ஒருவேளை பவுலடியாருடைய மனமாற்றம், அவருடைய துவக்க கால வாழ்வு, இவை எல்லாமே நமக்கு நன்றாய் தெரிந்த வரலாற்று நிகழ்வுகள் தான். அப்படி மாறும்போது பவுலடியார் என்ன செய்கிறார் என்றால், என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா அடையாளங்களையும் நான் இழந்து ஒரு புதிய அடையாளங்களை தரித்து கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியான வாழ்வை நீங்களும் நானும் பவுலடியார் வழியாக இந்த உலகத்துக்கு காண்பிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்தவ விசுவாச முன்மாதிரிகளை ஏற்றுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் பவுலடியாரை போல என்னுடைய பழைய வாழ்வின் அடையாளங்களை முழுவதுமாய் அழித்துவிட்டு ரட்சிப்பின் அடையாளங்களோடு அது முழுமை பெறுவதற்கு நான் கடினமாக உழைக்க வேண்டும். அதை தர்க்கிப்பில்லாமல், முறுமுறுப்பில்லாமல் நான் கடின பிரயாசங்களை மேற்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். அதற்குரிய கிருபைகளை ஆண்டவர் நம் அனைவருக்கும் தருவாராக. தொடர்ந்து இந்த பிலிப்பியர் நிருபத்தின் மூலமாய் ஆண்டவர் நம்மை சந்திப்பாராக. கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கிறிஸ்தவ முன்மாதிரிகளை நாங்கள் கற்று வருகிறோம் சுவாமி. கிறிஸ்துவே எங்களுடைய வாழ்வின் முழுமையான முன்மாதிரியாய் இருக்கிறார். கிறிஸ்துவின் முன்மாதிரியினாலே பாதிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்த பவுலடியார் இரண்டாவது முன்மாதிரியாக எங்கள் முன் வைக்கப்பட்டிருக்கிறார்.
அன்பின் ஆண்டவரே, பவுலடியாரை போல எங்களுடைய வாழ்க்கையின் பழைய அடையாளங்களை எல்லாம் அழித்துவிட்டு ரட்சிப்பின் அடையாளங்களை வெளிப்படுத்துவதற்கு நாங்கள் கடுமையாய் பிரயாசப்பட எங்களுக்கு பலன் தாரும், கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமே தாழ்மையோடு வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you all. எங்கள் இதயங்களில் உந்தன் வசனம் தாரும், பாதைக்கு வெளிச்சம் வசனம், பாதைக்கு வெளிச்சம் வசனம்.